செங்கோட்டை இருக்கிறான், எல்லா ஏடிஎம்காரனையும் வலிக்கணும்னு பார்க்குறான். செங்கோட்டைய எல்லா கட்சியும் ஏன்னா உங்களுக்கு இந்த கட்சி இந்த பழுப்பெல்லாம் குதிரம் பேரம் பேசிக்கின்னு நான் தூய்மையான ஆட்சி கட்சியாக அழைச்சிட்டு போங்கடா. சின்ன பசங்க மாரி விளையாட்டாகுதுடா. தமிழ்நாட்டையே குட்டி சோறாக ஆகி போச்சு. சின்ன பசங்க மாரி வேலையாகுது, பார்த்துக்கோ. எல்லா கட்சியும் பத்திரிக்கை எடுத்தாலும் டிவி திறந்தாலும் யூடியூப்பு திறந்தாலும் இந்த தாவேக்கா பற்றியும் ஏடிஎம்முக்கு பற்றியும் தான் வருது. நாட்டு பற்றியும் எது பற்றியும் கவலை இல்லாதா எதுக்கு தான் இது மாதிரி குட்டிச்சோறு ஆக்கிக்கின்னு இந்த செங்கோட்டையனை ரெட்டையாலை அழிக்கணும்னு எடப்பாடி அழிக்கணும்னு கங்கணம் கட்டின்னு அலையிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எது கட்சி முதலமைச்சர் விஜய்க்கு எதுக்கு இந்த இதெல்லாம் கட்சிக்கிட்டு ஆட்சியை கழிச்சிட்டு எதுக்கு எல்லாம் கேண்டிங்களாம் என்ன 5 மாவட்டத்தில் எல்லா எம்எல்ஏ வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிறான். ஏன்னா ஓட்டு போட்டு என்ன கவர்மெண்ட்டு இது வரி பணமா அவனுக்கு வேலை வெட்டி இல்லையா? இதைமாரி கேன்சல் பண்ணிவிட்டு விஜயபாஸ்கர் விரைவுமலையில் அவன் கட்சியை வந்து கேன்சல் பண்ணுறான். ஏன்னா விளையாட்டு தானமா இதெல்லாம்? தமிழ்நாடு குடிசோறு ஆகிட்டு ஏன்னா இந்த மாதிரி பண்ணி கிடக்குறீங்க? எல்லாம் அதை கட்சி கழிச்சிட்டு விட்டு போவாங்க. கவர்னர் ஆட்சி வருத்தம், கவர்னர் ஆட்சி வருத்தம். நான் மக்களுக்கு வேலை வெட்டி இல்லை, ஓட்டு போட்டுக்கின்னு நீ உன் இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டு மயிரா காயில் இதேமாரி தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக ஆக்குறீங்களாடா. ஓட்டு போட்டுக்கின்னு இன்னும் வேலை வெட்டி இல்லை. இதுக்கு முன்னே கவர்மெண்ட் பணத்தை திரும்ப 5 மாவட்டத்துக்கு பணம் செலவாகினா எவ்வளோ பணம் செலவாகும்? இதுமாரி பண்ணின்னு இருக்கிறீங்க. அவன் இஷ்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் விளையாட்டு தடமாக ஆகிப்போச்சா? எல்லாம் ராஜமணம் பண்ணிக்கின்னு ராஜமணம் பண்ணுறேன்ட்டு இந்த குட்டிச்சோறு ஆக்கிங்கிறீங்க. இந்த செங்கோட்டையும் எல்லாரையும் பணம் கொடுத்து நாங்கள் தூய்மையான ஆட்சின்னு சொல்லிக்கின்னு செங்கோட்டையும் எல்லாரையும் பணம் கொடுத்து ஒரு பைசா இல்லாத யாரும் வரமாட்டோம். உன் முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோ. பணம் கொடுத்து தான் விஜய் வாங்குறாரு. பணம் கொடுத்து தான் விஜய் பணத்தை கொடுத்து தான் நல்லா 100% நான் சொல்கிறேன். விஜய் பணம் கொடுத்து தான் எல்லாரையும் கூப்பிட்றாரு. விஜய் எதுக்கு இந்த பழப்பு? நாங்கள் கட்சியை கழிச்சிட்டு கவர்னர் ஆட்சி வருத்தம். அது எந்த கட்சியும் ஒழுங்காக ஆளல. இந்த விசில் வச்ச குஞ்சுங்களுக்கு எதுவுமே ஆட்சி ஆள தெரில, ஒன்றும் ஆள தெரில. அமைச்சருக்கோ எல்லாம் கற்றுக்குட்டியாக இருக்கிறான். ஒரு இதுவும் பண்ண தெரியல, ஆணியும் அடிக்க தெரியல. தமிழ்நாடு குட்டிச்சோறு ஆக்கின்னு இந்தமாரி அவன் கட்சி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எல்லாம் அறிவில்லாத எல்லாத்தையும் ராஜமனா பண்ணின்னு இருக்கிறான். சபாநாயகனை கொடுக்குறேன்னா விளையாட்டு தடமா என்னன்னு தெரியலையே. நாடா எல்லாம் அத்தை நாட்டுக்காரன் பார்த்துட்டு தமிழ்நாட்டு சிரிக்கிறாங்க. பத்திரிக்கை எடுத்தாவே ஏடிஎம்முக்கு விசில் வச்சா முடிஞ்சு. இதுதான் பேரம் பேசுறது, குதிரம் பேரம் பேசிக்கின்னு அவங்கள வலிச்சிக்கின்னு இப்படி தான் நாடு எல்லாம் நாடு முழுவதும் பேசுகிறாங்க. கேவலமாக பேசுகிறாங்க. தூய்மையான ஆட்சின்ட்டு குட்டிச்சோறு ஆகிக்கிறேன். அந்த கட்சிகள் எல்லாத்தையும் விட்டு அழிச்சிட்டு ஒழுங்காக போவாங்க. கவர்னர் ஆட்சி வரட்டும், நிம்மதியாக அவங்க நல்லா ஆட்சி ஆகட்டும். இதுமாதிரி குட்டிச்சோறு ஆகாதுங்க. தமிழ்நாட்டு குட்டிச்சோறு ஆக்கிய அது கட்சியாக தான். முதலமைச்சர் யாருன்னு தெரியல, ஒரு அமைச்சர் யாருன்னு தெரியல, ஒரு எம்எல்ஏ இருக்கிறான் ஓயாமரோட யார் எம்எல்ஏன்னு தெரியாத. மக்கள் எந்த கோரிக்கை போய் யாருக்கிட்ட சொல்லுதுன்னு எல்லா எம்எல்ஏயும் விசில் வச்ச கொஞ்சம் 107 பேருக்கும் எந்த எம்எல்ஏன்னு தெரில. அவன் அலமோதிங்கிறான். என்ன கோரிக்கை போய் சொல்லுறது, எந்த எம்எல்ஏ எங்கே இருக்கிறான் எதுவுமே தெரியுமா? அது தயவுசெய்து மக்களே புரிஞ்சுக்குங்க. இந்த புரியாததான் அந்த ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டு மக்களே. இப்போ தான் எல்லாம் திருந்துறாங்க. இது வந்து கல்ச்சா தான் தமிழ்நாடு ஒழுங்காக இருக்கும். நன்றி, வணக்கம்.